ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 டேஸ் முன்னாடி ஆர்டர் பண்ணது செல் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆர்டர் பண்ணி. இப்போ செல் லித்தியம் செல் இந்த மாதிரி டக்குன்னு இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. கேட்டோம்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான் வரும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆர்டர் பண்ணியே கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு வரத்துக்கு. சரி, இப்போ இன்றைக்கி வந்திருக்கு. சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகே, பிடிச்சாச்சு. நம்ம ஆர்டர் பண்ண 50 செல்லும் கரெக்டாக வந்துருச்சு. இது BMS 4S20 ஆம்ஸு. இது 10,000 mAh பேட்ரி. இது பவர் பேங்க் மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ செல்லு முன்ன மாதிரி கிடைக்கிறதில்ல. நான் ஆர்டர் பண்ணியே கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. 15 டேஸ் கழிச்சு தான் இப்போ நம்ம கைக்கே வந்திருக்கு. செல்லு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஒரு செல்லுக்கு 10 ரூபா 15 அதிகமாகிருக்கு. ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு கூட செல்லு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, வேறு எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம சோலாருக்கு பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸ் அண்ட் BLDC மோட்டார் இது எல்லாமே ரேட் அதிகமாகிட்டு இருக்குது. விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை பொருட்களும் விலை ஏறிட்டே இருக்குது. கேட்டால் போர் நிறுத்தம் அதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே விலை ஏறுது. ஆனால் ஒரு விவசாயியோட விளைபொருள் மட்டும் விலை ஏறவே மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அது சோகமான விஷயமே. சரி, பார்ப்போம். இது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக 2 பேட்டரி பேக் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஐயர் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். எல்லாமே புதுசல் தான். ஐயர் வேல்யூ 5 to 7 இருக்கும். 5 to 7 இருந்ததுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான செல். ஐயர் வேல்யூ 3.29 வோல்ட் 5.4 ohms இருக்குது. கரெக்டான வேல்யூ தான். லைக் எல்லாமே ஐயர் வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டரி பேக் மேக் பண்ணும்போது வீடியோ பார்க்கலாம். அண்ட் இன்னொரு சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பண்ணணும். ஓகே, நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.